வணக்கம் நண்பர்களே. மீனாட்சி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம அப்பத்தா நம்ம மீனாட்சிக்கும் ஜீவாவுக்கும் சாந்தி முகூர்த்தம் நடக்கக்கூடாது அப்படின்னு அந்த வாசுதேவன்ட்டு ரூபாயை வாங்கிட்டு இங்கே ரெடி பண்ணுறாங்க. அதுக்கு ஆப்பு வைக்கணும். அந்த பூசாரி சொல்லிட்டாரு, இன்னைக்கு தான் சாந்தி முகூர்த்தம் வைக்கிறாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு வேட்டு வைக்கிறேன், இது நடக்கவே நடக்காது அப்படின்னு அந்த இடத்துல அதை தடுத்து நிப்பாட்டுறாங்க அப்பத்தா அப்படின்னே சொல்லலாம். அதே நேரத்தில் பார்த்தோன்னா இந்த அகிலா மறுபடியும் மனோவுக்கு டார்ச்சர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க தேனுக்கிட்ட பேசுகிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நீங்கள் என் கணவரோட ஃப்ரெண்டை வாங்க, வீட்டுக்கு வாசல்லே இருந்து எதுக்காக பேசுகிறோம், வீட்டுக்குள்ளே வாங்க அப்படின்னு அந்த இடத்துல தேனு நம்ம அகிலாவை கூட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ளே போகிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா சரியாக செக் வைக்கிறதுக்கு இந்த அகிலா வந்துட்டா அப்படின்னு நம்ம அப்பத்தாவுக்கு ஏகப்பட்ட சந்தோஷம். இந்த தேனும் மீனாட்சியும் சேர்ந்து இந்த வீட்டை ஆட்டி படைக்கலான்னு இருக்காங்க. இப்போ தேனுக்கு வாழ்க்கையில் உல வைக்கிறதுக்கு இங்கே அகிலா வந்தாச்சு. அதே நேரத்தில் நான் இருக்கிறது வரை அந்த மீனாட்சியும் ஜீவாவையும் ஒன்று சேர விட மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இந்த தேனுக்கு அன்னி வாழ்க்கையில் இந்த அகிலா இடைஞ்சலாக வரக்கூடாது அப்படின்னு அந்த இடத்துல நம்ம அகிலாவை வீட்டை விட்டுக்கு அனுப்புறதுக்கு ஒரு ஆப்பை ரெடி பண்ணி வைக்கிறாங்க நம்ம ஜீவா. அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் அப்படின்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்க நேரம் தான் கரெக்டாகிட்டு இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம மீனாட்சிக்கும் ஜீவாக்கும் சாந்தி முகூர்த்தத்தை ரெடி பண்ணணும் அப்படின்னு அந்த இடத்துல சக்தி மொத்த குடும்பமும் கோயிலில் கேட்டுக்கிட்டு ரெடி பண்ணுறாங்க. நம்ம அப்பத்தான் இந்த விஷயத்தை தெரிஞ்சுட்டு, இதுக்காகவா வாசுதேன்ட்டு இருந்து 20 லட்சம் ரூபாய் வாங்கினேன், மீறி 30 லட்சத்தையும் வாங்கி நான் விடக்கூடாது, பாண்டியை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும்னா இவங்க 2 வரையும் ஒன்று சேர இருக்காமல் பண்ணணும் அப்படின்னு அந்த இடத்துல அப்பத்தா அந்த சாந்தி முகூர்த்தத்தை நடக்கக்கூடாது அப்படின்னு கரெக்டாக தடுக்கிறாங்க. நம்ம ஜீவா அப்படியே நம்ம மீனாட்சி கிட்ட போய் நிற்க நேரம் தான் அப்படி கதவை ஒரு தள்ளி விட்டு 2 பேர்த்தையும் ஒன்று சேர்க்குறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம அப்பத்தாவை தான் இந்த கதவை தள்ளி விட்டு இப்படி ஒரு நிலைமைக்கு ஆச்சு அப்படின்னு அந்த இடத்துல நம்ம மீனாட்சி எதுக்காக இப்போ கதவை தள்ளி விட்டு உங்கள் பேரனை என் மேலே விழ வச்சிங்க அப்படின்னு அந்த இடத்துல கேட்குனால, நான் எங்கே விழ வச்சேன், இந்த சாந்தி முகூர்த்தம் எல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நான் கங்கணம் கட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னாலும், நீங்கள் சொன்னாலும் சரி சொல்லாட்டினாலும் சரி எனக்கு இதில் விருப்பம் கிடையாது. உங்கள் பேரனு கூட நான் சேர்ந்து வாழதாட்டே இல்லை. எதுக்காக இப்படி ரெடி பண்ணாங்கன்னே எனக்கு தெரியாது. நீங்கள் நினைக்கிறது நடக்காது அப்படின்னு சொன்னாலும் மீனாட்சி தெளிவாக தான் இருக்கா. இந்த ஜீவா எவ்வளோ பண்ணாலும் அவள் மீனாட்சி இடம் கொடுக்காத வரைக்கும் இது நம்மளுக்கு நல்லது தான் அப்படின்னு அந்த இடத்துல அப்பத்தா போயிடறாங்க அப்படின்னே சொல்லலாம். அதே நேரத்தில் பார்த்தோன்னா இந்த அப்பத்தா எதுக்காக இப்போ நம்ம சாந்தி முகூர்த்தம் நடக்கக்கூடாதுன்னு தடுக்கிற, இது சாதாரணமாக வேலை பார்க்காத ஏதோ ஒன்று நடத்திக்கிட்டு தான் பார்க்குது அப்படின்னு அந்த இடத்துல நம்ம ஜீவா கண்டுபிடிக்கிறாங்க. பேக்கு நிறைய பணம், இந்த பணத்தை யார் அப்பத்தாவுக்கு கொடுத்துருப்பா, அதுவும் இந்த தேவியும் இவங்களும் சேர்ந்து தான் இந்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு அந்த இடத்துல கண்டுபிடிச்சி நம்ம அப்பத்தாவுக்கு இவ்வளோ பெரிய பணத்தை கொடுத்து சாந்தி முகூர்த்தம் நடக்கக்கூடாது அப்படின்னு ரெடி பண்ணி சொல்ல அளவுக்கு போயிருக்குன்னா நிச்சயமாக இது ஆதியோட வேலையாக இருக்கும் அப்படின்னு அந்த இடத்துல ஜீவா நினைக்கிறாங்க. அதே நேரத்தில் நம்ம இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம எப்படியாவது மனோகோ தான் என் புருஷன், அவர் கூட தான் நான் சேர்ந்து வாழணும்னு இருந்தேன், அவருக்கு வாழ்க்கையில் இப்போ தேனு வந்துட்டா அப்படின்னு இந்த சைடு நம்ம அகிலாவுக்கு ஒரே குழப்பம். எப்படியும் மனோவை என் புருஷனை ஆகிவிடணும், அதுக்கு இங்கே இருந்தால் கட்டுப்படி ஆகாது, நேராக நம்ம மனோவோட வீடு தான் தெரியுமே அங்கே போயிடலாம் அப்படின்னு அங்கே போகிறாங்க. ஃபோன் அடித்து வாசல்லே ஆட்டோவை நிப்பாட்டி விட்டுட்டு நம்ம தேனு இந்த சைடு பேசிகிட்டு இருக்காங்க மனோகிட்ட. அதெல்லாம் பார்த்துக்கிட்டு ஆட்டோவில் இருந்தவரே கால் பண்ணி அகிலா டார்ச்சர் கொடுக்குறாங்க மனோவுக்கு. ஆனால் நம்ம அகிலா ஃபோனை எடுக்கலை. யாரோட ஃபோனு முக்கியமான ஆளாக இருக்கும், எடுத்து பேசுங்க அப்படின்னு நம்ம தேனு சொல்கிறாங்க. இல்லை அதெல்லாம் புறவை பார்த்துக்கிடலாம் அப்படின்னு அந்த இடத்துல சொன்னாரோ, உங்களுக்கு பிடிச்ச தேங்காய் சட்னி எல்லாம் பண்ணி வச்சுருக்கேன், நீங்கள் சாப்பிட வாங்க, அப்போ தவிர வீட்டில் இல்லை அப்படின்னு தேனு சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில்
இப்படியே போனால் இவன் ஃபோனை எடுக்க மாட்டான், நேராக என்ட்ரி கொடுத்துட வேண்டியதா அப்படின்னு வந்து அகிலா வந்து இறங்கி வராங்க. நம்ம தேனுவை பார்க்குறாங்க. என்ன அப்படின்னு வந்து உங்கள் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொன்னேன்னா வாசல்லே நின்றுட்டு எதுக்காக பேசுது, வீட்டுக்குள்ளே வாங்க அப்படின்னு வந்து வீட்டுக்குள்ளே அகிலாவை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க தேனு. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம ஜீவா வந்து அகிலா வீட்டுக்குள்ளே வரதை பார்த்துக்கிட்டு என்ன இது தப்பாக போயிட்டு இருக்கு, இந்த அகிலா எதுக்காக இப்போ வந்திருக்கா, மறுபடியும் குழப்பத்தை கொண்டு பண்ணதான் இவள் வந்திருக்கா, நிச்சயமாக இவள் வந்து அண்ணனை விட்டு அவ்வளோ சீக்கிரம் ஒதுங்கக்கூடிய ஆள் கிடையாது, ஏதோ பிரச்சனை தேனனிக்கும் அண்ணனுக்கும் இடையில இவள் வந்து குழப்பத்தை உண்டுவார், நான் இருக்கிற வரை இது நடக்காது அப்படின்னு வந்து முடிவெடுத்து வந்து நம்ம ஜீவா வந்து அகிலாவை பார்த்து பேசுகிறாங்க. என்ன மறுபடியும் நீ அன்னை வாழ்க்கையில் வரலான்னு பார்த்தியா, தேனு மதனிக்க வாழ்க்கையில் நீ குறுக்க வர்றதை நான் வந்து விரும்பலை, உனக்கு தான் அவன் தாலி கெட்டலையே, நீ அவனோட பொண்டாட்டியும் இல்லையே, போனால் போவட்டு பாவம் அப்படின்னு வந்து உன் பிள்ளைக்காக வந்து கொஞ்சம் பண உதவி பண்ணால் அவங்க வாழ்க்கையே நீ அழிக்கணும், நீ துடிப்பியா அப்படின்னு இருந்தா இங்கேருந்து போயிடு, இல்லாட்டா உன்னை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம ஜீவா வந்து அகிலாவை பிடிச்சி மிரட்டுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம அகிலா வேறு வழி இல்லாமல் வந்து வீட்டை விட்டு வந்து கிளம்பிறாங்க. ஆனால் விடமாட்டேன், உன் அண்ணன் எனக்கு தான்டா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வெறியோடு இருக்கிறாங்க அகிலா அப்படின்னே சொல்லலாங்க.